சித்தப்பா ஊர்ல இருந்து கம்மாயில மீன் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. நல்லா சூப்பரா இருக்கு. எத்த தண்ணி மீன் இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாறை மீனா, இது ஜிலேபி கண்டமா. இன்னைக்கு ரெண்டையுமே குழம்பு வச்சுட்டு நல்லா முழுசா தோசைக்கல்ல வச்சு பொரிச்சு சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் கொண்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளதான் செத்துருச்சு. மீன் கலவரதுக்குலாம் எப்பயுமே மாமா தான் சரிப்படுவாங்க. அதனால இன்னைக்கு மாமா கிட்டே கொடுத்தாச்சு. மாமா உட்காந்து மீனை நல்லா சொரண்டிட்டு கத்தியை வச்சு சொரண்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வெட்டிக்கிட்டு கிடந்தாங்க. மாமாவால் மீனை கையிலேயே பிடிக்க முடியல. நல்லா பெரிய மீன்ன்றதுனால ரெக்கையை நறுக்கிறதுக்குள்ளே இங்கிட்ட அங்கிட்டு வலிக்கிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மீன் கம்மா மீனுங்க. நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. அருகாமனை வச்சு அறுக்கலாம் பார்த்தா அருகாமனை ரொம்ப மொட்டையாக இருக்குங்க. நாகவலி மீனை தொடவே மாட்டேன்னுச்சுங்க. கடைசி வரைக்கும் நம்ம தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மாமா தான் நான் க்ளீன் பண்ணால் நல்லாவே பண்ண மாட்டேன், நீ பேசாமல் வீடியோ மட்டும் எடுமா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களே பண்ணாங்க. ஊடால அம்மாவும் உட்காந்து ஜிலேபி மீன்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி எப்படியோ மீனோட மல்லு கட்டி கழுவிட்டு கிடந்தாங்க 2 பேருமே. அங்கே பாருங்கள், நறுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட்டாங்க மாமா. ஒரே ஒரு மீன் மட்டுமே நல்லா முழுசாகவே சாப்பிட்ணுன்றதுனால மாமாவை அப்படியே கீரல் மட்டும் போட்டு வைங்க மாமான்னு சொல்லியிருந்தேன். கீரல் மட்டும் போட்டாங்க. நல்லா எல்லாத்தையும் நறுக்கி முடிச்சுட்டு மேலே கல்லுப்பை போட்டு உட்காந்து விரசிட்டு நல்லா சுற்றி சுற்றி கழுவுனாங்க. பெருசை மட்டும் அதுக்கப்புறம் கழுவ முடியலன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதையும் நல்லா ஒரு பெரிய சட்டியில் மாற்றி கழுவிக்கிட்டு கிடந்தாங்க. நான் கூட நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். மீன் கழுவுறதுனா நமக்கு செட் ஆக மாட்டேங்கி. அங்கே பாருங்கள், பெரிய மீனை மட்டும் அதுக்கப்புறம் தனியாக கழுவுனாங்க. நல்லா தண்ணியை ஊற்றி 2-3 தடவை அலசிட்டாங்க மாமா. மொதல் தடவை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரியே 4-5 தடவை நல்லா தண்ணியை ஊற்றி சுத்தமாக கழுவிட்டாங்க. அங்கே பாருங்கள் மாமாவோட ரியாக்ஷனை. 4 தடவை கழுவியும் தண்ணியை ஊற்றி திரும்ப 5ஆவது தடவை நல்லா கடைசியாக சுத்தமாக கழுவி பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. மசாலா போட்டு இனி பொரிச்சு சாப்பிட வேண்டியதான் மீனை. மசாலாவை பார்க்கலாம். மாமா மீனை எல்லாம் சூப்பரா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சு பொரிச்சு எடுத்துக்குவோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. மெயின் ரோடுன்றதுனால கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கருக்கிற பொடி கொஞ்சமா போட்டுக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமா மிளகு பொடி, 1 ஸ்பூன் மட்டும் வத்தப்பொடி, தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்குவோம். பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டுக்குவோம். மீனுக்கு காக்கா அங்கே இங்கேயும் பறந்துட்டே இருந்துச்சு. மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். இதில் இன்றைக்கி எந்த ஒரு மாவுமே சேர்க்கலை. வெறும் வத்தப்பொடி, மிளகு பொடி, மீன் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்லா பெரட்டிட்டு தட்டில் எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் காய விட்டுருவோம். இதுவே சித்தப்பா 4 மணிக்கு தான் இட்டு வந்தாங்க. அதனால கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் ஊற வச்சோம். ஒரு பெரிய தாம்பழத்தில் மீனை பூரா வரிசையாக அடுக்கி வச்சேன். நல்ல நடுவில் அந்த பெரிய மீனை வச்சுட்டு சுற்றி சின்ன மீனை வச்சேன். அந்த காக்கா பாருங்கள், போகவே இல்லைங்க, அங்கனே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. மசாலாவில் பெரட்டின மீனெல்லாம் நல்லா தட்டில் வச்சு காய விட்டுக்கலாம். நேரம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் காய வச்சோம்னா மசாலா சூப்பராக. மாடியில் வச்சு சமைக்கலான்றதுனால கல்லும் அடுப்பும் வாடகைக்கு தான் எடுத்திருந்தோம். அடுப்பை பற்ற வச்சு நல்லா தோசைக்கல் காயவும் மேலே நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிட்டு மசாலாவில் நம்ம ஊற வச்சுருக்க மீனை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு பெரிய மீனை நடுவில் வச்சுட்டு சுற்றி சின்ன சின்ன மீனெல்லாம் வச்சு விட்டுட்டு பொரிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். மேலே அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு இருந்தேன். எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லா பொரியுன்றதுனால சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தேன். நல்லா பொரிஞ்சுட்டு தாங்க இருந்துச்சு. திடீர்னு இடையில என்ன ஆச்சுன்னே தெரியல, மீன் வெந்திருக்கும், சரி திருப்பி போடுவோன்னு பார்த்து திருப்பி போட ஆரம்பித்தா அங்கே பாருங்கள் பூரா தொளி பூரா கல்லிலே ஒட்டிக்கிச்சு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபால்ட்டு நம்ம மேலே இல்லை, தோசை கல் மேலே. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமா இருமா உனக்கு 2 நல்ல பீஸாக நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே 2 பீஸை நல்ல பீஸாக பார்த்து பெரட்டி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அம்மா நான் உனக்கு மிச்சத்தை கீழே கொண்டு போய் பொரிச்சு தரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும். மாமா எனக்காக 2 நல்ல பீஸை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நானே தான் போய் திரும்ப அதுலேயே 2 நல்ல பீஸை எடுத்து கையில் வச்சுருந்தேன். மீன் சூடாக இருக்குது. தோசைக்கல் கொஞ்சம் ப்ராப்ளம் போல் வாடகைக்கு எடுத்தோம். இது அப்படி இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். மீனோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு கீழே கொண்டு போய் அம்மா தோசைக்கல்ல இல்லைன்னா வடச்சட்டியில் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க.
பேச முடியல, செம்மையாக இருக்கு. நல்லா இப்படி மொட்டை மாடியில் இந்த நேரத்தில் சமைச்சு சாப்பிட்ற சுகமே தனிதான். பெரிய மீனுமே தொளி தான் கொஞ்சம் சட்டியில் ஒட்டிக்கிச்சு, மற்றபடி நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். நான் இது நல்லா கீரல் போட்டு பொரிக்கவும் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். கல் ப்ராப்ளம்னால நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கு. சொதப்பிருச்சு, கொஞ்சம் லைட்டாக சொதப்பிருச்சு. எல்லா நேரமும் எல்லாமே கை கொடுக்கணும் அவசியம் இல்லைல்ல. சாப்பிட சூப்பராக. கீழே வந்து மீனெல்லாம் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பொரிச்ச மீனை பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அப்படியே தட்டில் வச்சு மெதுவாக ஊதி விட்டுட்டு இருந்தேன். இந்நேரம் நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனால் சுற்றி ரொம்ப ஓவராக நாய்ஸ் இருந்ததுனால நான் பேசினதை கட் பண்ணிவிட்டு சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்னு சொல்லி இப்போ பேசுகிறேன். தம்பியும் பாப்பாவும் மீனை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருந்துச்சு, அதனால ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தெரியுது. சாப்பிட்டு பார்த்துட்டு ஆனால் 2 பேருமே மீன் சூப்பராக இருக்குன்னு தம்பி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான். வர அவனுக்கு எல்லாமே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நல்லா சூடாகவே என்னைய மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டா. பாப்பா தான் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்துச்சு. மீன் கழுவுறது வெட்டுறதெல்லாம் பாப்பா அந்த விட்ட பார்க்கவே இல்லைன்னா எப்பயுமே உட்காந்து பார்க்குவோம். தம்பி வந்து உசுப்பி பார்த்தியா, அப்படி இருந்தால் அவன் எந்திரிக்கலை. அதனாலம்மா அக்கா தூங்குதுமான்னு சொல்லிட்டு வந்துட்டான் தம்பி. நல்லா சூடாக ஒரு 3 இட்லி அப்படியே தட்டில் எடுத்து வச்சு அதுக்கு மேலே அப்படியே மீன் குழம்பு எடுத்து ஊற்றி இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் செம்மையாக இருக்கு. பொரிச்ச மீனும் சூப்பராக இருந்துச்சுன்றதுனால நிறையா மீன் சாப்பிட்டாச்சு. பொரிச்ச மீன் ரொம்ப நாள் ஆச்சுங்க மீன் சாப்பிட்டு. டேஸ்ட்டு தோசையை விட இட்லிக்கு தான் எப்பயுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு இப்போ சாப்பிட்றத விட காலையில் வச்சு சாப்பிட்டோம்னா அதை விட சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மட்டும் பழசானா தான் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மீன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு, சாப்பிடவும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த மீன் உங்கள் ஊர்லேயே கிடைச்சிச்சுன்னா செஞ்சு பாருங்க. கம்மா மீன் அப்படியே உயிரோட இருந்துச்சு. நறுக்கும் போதே பார்த்துருப்பீங்க, ரத்தமாக வந்துச்சு. மாமா மீனுனாலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாங்க, செம்மையா இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.